ஆத்ம வணக்கம். சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்தவித்தை. தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி மரணம், அதாவது ஜீவசக்தியின் மறைவு. ஒரு நாளில் 21,600 தடவைகள் நாம் உள்மூச்சும் வெளிமூச்சும் விடுகிறோம். நாம் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது வெளிவாயு அல்லது அபானன் நமது ஜீவசக்தியுடன் கலக்கிறது. நாம் மூச்சை வெளியே விடும்போது நமது ஜீவசக்தி மீண்டும் வாயுவாக மாறுகிறது. பொதுவாக வெளியே விடும் மூச்சு அதிகமாகவும் உள்ளே இழுக்கும் மூச்சு குறைவாகவும் இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் போது அபான வாயுவை உள்ளே இழுப்பதை விட அதிகமான ஜீவசக்தியை வெளியே விடுகிறோம். இதனால் படிப்படியாக ஜீவசக்தி குறைந்து கொண்டே வந்து அது முழுவதும் நம்மிலிருந்து அழிந்து போய் முடிவில் செத்து போக நேரிடுகிறது. இதற்கு நிவாரணம் காண்பதே நமது கடமையாகும். அதாவது ஜீவசக்தி அபானனாக அழிந்து போவதை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஜீவசக்தியை சீக்கிரமாக அழிய விடாமல் அதை எப்பொழுதும் உள்வழியாக மேலும் கீழுமாக நடத்தி உள்ளேயுள்ள பிராணனுடன் ஐக்கியம் அடையும்படி செய்து மெய்ஞானம் பெற்று மோட்சம் அடைவதற்குரிய வழியாகிய உயிரின் ஒரே ஒரு கதி, அதாவது ஏக கதி கைவரப்பெற வேண்டும். இடைவிடாத பயிற்சி மூலம் இந்த ஜீவசக்தி தன்னில் ஒன்றுபடும் பொழுது, அதாவது உயிர் ஜீவன் இறைவனுடன் ஐக்கியம் அடையும் பொழுது பேரின்பத்தை அனுபவித்து மகிழ்வதற்குரிய வாய்ப்பினை நாம் பெறுகிறோம். மேற்கூறியபடி நம் பிராணனாகிய ஜீவசக்தியை நீளமாக்குவதன் மூலம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்றாகி ஐக்கியமடைந்து ஆத்ம ஞானம் மற்றும் மோட்சத்தை பெற்று முடிவில்லாத பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும். சித்தவித்தை தொடரும். ஆத்ம வணக்கம்.